ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் மகா ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்கறதுனால சூர்யா வந்து ஆன்லைனில் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இல்லை அவைலபிளாக இல்லை அப்படின்னு வந்ததுக்கு அடுத்து உடனே மகாவும் எப்படியும் இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் கிடைக்காது, நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்த்து சொல்ல மகாவும் சந்தோஷப்பட அங்கேருந்து பைக் சாவி எடுக்கிறாரு. இப்போ எதுக்குங்க இந்த பைக் சாவி அப்படின்னு கேட்க, நம்ம பைக்கில் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த நடுராத்திரியில் யாருக்குமே தெரியாமல் கீழே இறங்கி வர மகா சுடிதார் போட்டுட்டு வரதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாரு சூர்யாவும். பைக்கை கூட வெளியில் ஸ்டார்ட் பண்ணால் வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மகாவை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு சூர்யா. இன்னொரு பக்கம் குளிர் தாங்க முடியாத கோடீஸ்வரி சித்ரா தேவி கபோர்ட்லேருந்து 4-5 புடவை எடுத்து மேலே போத்திக்கிறாங்க. பைக்கில் போகிற மகாவுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது சூர்யா கூட போகிறதுனால. 2 பேருக்கும் பேக்ரவுண்ட் சாங்கும் போட்டுடுறாங்க. பக்கம் அந்த கடைக்காரன் அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அவசரமா வந்ததுனால வெளியில போயிடுறாங்க. பக்கமா வந்த சூர்யா மகா 2 பேரும் இந்த கடையை பார்க்க ஷட்டர் ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுறாங்க. ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இதுக்கு க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, எந்த விஷயம் பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா சூர்யா வெற்றிலை எடுத்து எல்லா பொருளையும் உள்ள வச்சு அதுக்கப்புறம் மகாவுக்கு போட்டு கொடுக்குறாரு. மகாவும் சந்தோஷமா சாப்பிட இந்த பக்கம் சரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா போய் ரெடி பண்ண இந்த பக்கம் ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து சூர்யா டான்ஸ் ஆடுறாரு. இருந்து வந்த கடைக்காரர் கடைக்குள்ள யாரோ புகுந்துட்டாங்க, திருடன் தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸுக்கு தகவலை சொல்லி இடத்துக்கு வர வைக்க பாக்குறாரு. மகா ரெடி பண்ணதை சூர்யாவுக்கு கொடுக்குறாங்க. சூர்யாவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா சூர்யா பயங்கரமா டான்ஸ் ஆட கூடவே மகாவையும் சேர்த்து டான்ஸ் ஆடுறாரு. என் கடைக்குள்ள திருடன் புகுந்துட்டாங்க வாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஷட்டரை ஓப்பன் பண்ண 2 பேரும் அதிர்ச்சியா நின்று பார்க்க, பாருங்க சார், ஒரு திருடன் திருடி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஒன்றும் திருடன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. எப்படியோ பேசி அந்த கடைக்காரருக்கு காசும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க 2 பேருமே. ஐஸ்வர்யா கடத்தனவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது கௌதம்க்கு. மட்டும் நீங்கள் பெயிலில் எடுக்கலாம், நீங்கள் கிட்னாப் பண்ண சொன்ன விஷயத்த உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்ட கௌதம் நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா கிட்ட நகையை போய் கேட்க போகிறாரு. இந்த பக்கம் ஐஸ்வர்யா தாத்தா கொடுத்த அந்த சீமந்தத்துக்காக கொடுத்த நகை எல்லாத்தையும் போட்டு அழகு பார்க்குறாங்க. இந்த பக்கம் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சூர்யா மகா 2 பேரும் எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்க தருணத்தில் வராங்க. எப்படியோ அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்புறமா எதையோ சொல்லி சமாளிக்க அதுக்கப்புறம் சூர்யா மேலே பழிய தூக்கி போட்டுட்டு மகாவும் வந்து கிச்சன் அண்ட் வேலை செய்கிறதுக்காக போய்ட்றாங்க. சூர்யாவும் எதையோ சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கிச்சனில் உள்ள வேலையை பார்த்துக்கிட்டே வந்து சூர்யா வந்த உடனே டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க மகா சூர்யாவுக்கு. இப்படிலாம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறத பார்த்து தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கிட்ட நகை கேட்டதும் ஐஸ்வர்யா மறுக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு தெரியாம அந்த நகை எடுத்துக்கிட்டு கீழே வரும்போது கீழே உள்ளவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் கௌதமை பார்த்து கேள்வி கேட்க கௌதமும் பதில் சொல்ல முடியாமல் தவிக்க யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துல வந்து காப்பாற்றுறாங்க. கேட்டுதான் இந்த நகையை எடுத்துகிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவாது என் பிள்ளைய பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவளை பற்றி ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் கோவப்படுறாங்க சித்ரா தேவியும்.